ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. இந்த காலை பொழுது நேரத்தில் விசேஷமாக என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க பண்ணுவதற்கு அவர் எனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். அதே பொழுதும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் என்னை நம்பி இந்த பலிபீடத்தை தந்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் ப்ரீச் பண்ணுவதற்கு. ஸோ ஐ லைக் டு தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இந்த காலை பொழுது நேரத்தில் எத்தனை பேரோட எதிர்பார்ப்புகளோடு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறீர்கள்? How many have come into this place with an expectation this morning? நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது என்றால் தேவ கிருபை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மூச்சு எடுப்பது என்றால் தேவ கிருபை. அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்கேயோ அழிந்து போயிருக்கலாம். ஆகவே கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது படியாலே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் சொல்லுவீங்கள்? இன்றைக்கு நீங்களும் நான் உயிரோடு இருப்பது என்றால் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஜீவனம் பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது படியாலே நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது நேரத்தில் ஒவ்வொரு மாதங்கள் ஒரு விசேஷித்த மாதம். இந்த மாதமானது ஜூலை மாதம் என்று நாங்கள் நல்லா அறிந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் காண்பீங்கள் என்ன பார்ப்பீங்கள் என்றால் கூட வேதத்தில் நம்பர்ஸ் இருக்கின்றது. ஆகவே ஜூலை ஆனது நம்பர் 7, அது 7வது நம்பர் என்று நீங்கள் காண்கலாம். இந்த 7வது நம்பர் ஒரு விசேஷித்த ஒரு நம்பர். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கக்குள்ள 6 நாட்கள் அவர் அதை செய்தார். 7வது நாள் எல்லாம் முடிந்தது. ஆகவே இந்த காலை பொழுது நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறது வார்த்தை என்பது என்றால் முடிவு, ஒரு completion. This morning the Lord is giving us the word number 7 which speaks of completion. இந்த காலை நேரத்தில் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் போய் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் என்றால் அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு.
எத்தனை பேர் அதுக்கு ஆமென் என்று சொல்லுவீங்க? ஒரு முடிவு வந்துச்சு. உன் துக்க காலங்களுக்கு முடிவு வந்துச்சு. உன் உபத்திரத்துக்குள் ஒரு முடிவு வந்துச்சு. நீ போகிற கஷ்ட நேரத்தில் உனக்கு ஒரு முடிவு வந்துச்சு. என்னடா, என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றுவார். அவருடைய வார்த்தை தரையில் விழாது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறது தேவனாய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், மனுஷர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், இருக்கிறது உலகம் மாறும். ஆனா என் தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஜீவனுள்ள வசனம், அது ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது ஒளிந்து போவதே இல்லை என்று சொன்னவர் இந்த காலை பொழுது நேரத்தில் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், இந்த மாதம் முடிவு மாதத்துக்குள் நீ பிரவேசித்த. ஹல்லேலூயா. ஆகவே வேதத்திலிருந்து சில காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த நம்பர் 7 பற்றி தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில். எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவர் தன் ஆதாரத்தில் பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தார். ஆமென். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவர் குஷ்டரோகியாய் இருந்தார். ஆமென். சோ இதுல நாங்கள் பார்க்கிறோம் என்றால் சீரியன் அதாவது ஒரு தலைமை துகத்தில் இருந்தவன். அவனுடைய பேர் வந்து நாகமான். இந்த நாகமான் ஆனவன் அவன் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் இவன் நல்ல ஒரு செழிப்பான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கக்குள்ள நீங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்றால், இவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்ட ரோகம் இருக்கப்பட்டது. வெளி தோட்டத்தில் இவன் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன். வெளி தோட்டத்தை பார்க்கக்குள்ள இவன் நல்ல ஒரு 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 வாரியர், ஒரு ஆர்மியாக இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். இவன் ஒரு தலைவனாக இருந்தது என்று நாங்கள் காண்கிறோம். ஆனால் வெளி தோட்டத்தில் இருக்கக்குள்ள அவன் பெரிய ஒரு ஆளாக இருந்தான், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்க்கக்குள்ள இவன் வந்து வீட்டில் போய்க்குள்ள அவனுடைய சரீரம், அவன் போட்ட எல்லாம் அந்த யூனிஃபார்ம் என்ன இருந்தாலும் அது கலட்டினோன்னு அவனுடைய சரீரத்தில் குஷ்ட ரோகம் இருக்கப்பட்டது. இந்த கால நேரத்தில் இதே பொழுதுதான் நாங்கள் வாழ்கிறது உலகம். இந்த உலகத்தில் அநேகர் நல்ல வசதியாக செழிப்பாக நல்ல ஒரு அதிகாரத்தில் இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில நேரம் அவங்க கஷ்டத்துக்குள் போவது ஒன்று, தனிமைக்குள் போவது ஒன்று, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. நாகமானுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் வெளி தோட்டத்தில் எல்லாம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது. எவ்வளவுக்கு கஷ்டத்துக்குள் இந்த மனுஷன் போயிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவுக்கு வேதனையான இந்த வருத்தமானது. போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ரெபெக்கா அந்த குஷ்டரோகத்தை பற்றி எங்களுக்கு அழகாக விவரித்தார்கள். ஆகவே அந்த வருத்தம் இந்த மனுஷன் மேல் இருக்கக்குள்ள யோசித்து பாருங்கள், அவன் எவ்வளவுக்கு கஷ்டத்துக்குள் போயிருப்பான். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் நீங்கள் ஆரம்பிக்க சொல்லாமல் இல்ல சொல்ல முடியாத வருத்தங்கள் உங்களுடைய சரீரத்துக்குள் இருக்கலாம். இல்லைண்டா சில நேரம் ஒரு கஷ்டத்துக்குள் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். யாருமைக்கு நான் சொல்லாமல் எனக்குள்ளே அதை வைப்பது நல்லது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே தான் அவர் கண்ணை வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேலே கண்ணை வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு காரியத்தில் உங்களுடைய ஜீவியங்கள் இந்த காலை பொழுது நேரத்தில் அவர் செய்வதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாகமானுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் அவனுடைய சரீரத்தில் அந்த வருத்தம் இருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு கேர்ள், ஸ்மால் கேர்ள், ஒரு லிட்டில் கேர்ள், இவங்க என்ன செய்தார்கள் என்றால் they had brought her into captivity. அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வந்தாங்க. அப்ப அடிமைத்தனத்தில் கொண்டு வரக்குள்ள இவ வந்து அந்த இடத்துல வேலை செய்து கொண்டு ஒரு அடிமையாய் இருந்தாள். இவள் வேலை செய்து கொண்டு இருக்கக்குள்ள இவள் அந்த இடத்தில் அறிந்த ஒரு காரியம் வந்து, எஜமானுக்கு நான் சொன்னதை போல அவருடைய ஷர்ட் போடுகிற உடுப்பு எல்லாவற்றும் இந்த குஷ்டரோகம் வருத்தம் அது கூட அவருடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்டது. ஆகவே ரத்தம் எல்லாம் அதில் இருந்திருக்கலாம். ஆகவே இவா இதை பார்த்துட்டு இவா அந்த இடத்தில் யோசித்த ஒரு காரியம் என்றால், ஒரு ஊழியக்காரன் ஒன்று இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒன்று இருக்கிறார், அவரிடத்தில் போனால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று தான் அவ அந்த இடத்தில் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில்
இயேசு நமக்கு சுகம் தருகிறது தேவன். அவர் எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் இயேசு பெரியவர், அவர் அற்புதத்தை செய்கிறது தேவனாக இருக்கிறார். ஆகவே இதில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கள் என்றால் இவர் என்ன செய்தார் என்றால், அந்த நேரத்தில் விசேஷமாக அந்த இடத்தில் சொல்லுகிறார், நீ இன்னவரை போ சந்தியும் என்று. அப்ப இவர் அந்த இடத்தில் போவதற்கு அவருக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கவில்லை. ஏனென்றால் இவர் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். அப்ப இவருக்கு ஒரு காரியத்தில் ஒன்று சொன்னால் அது நடக்க வேண்டும். அப்படியான ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன். இப்பொழுதும் இந்த நபர் சொல்லுகிறாங்க, நீங்கள் இப்பொழுதும் அவரை சந்திங்கள் என்று. அப்ப அவருக்கு இந்த அதுல போவதுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. அவருக்கு உடனே இவர் என்னை சந்திக்க வேண்டும், ஊழியக்காரன் என்னை சந்திக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறாங்க. அப்போ ஊழியக்காரன் இதுல இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரன் அந்த இடத்தில் சில காரியங்கள் இந்த மனுஷனுக்கு சொல்லுகிறார். வாசிங்கள், அது 14வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தைப்படியே யோர்தானில் முழுக போது ஒரு சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறி இந்த மனுஷன் இவனுடைய வாழ்க்கையில பெருமை இருந்தது. ஆகவே இவர்கள் ஒரு வார்த்தை சொல்லக்குள்ள அவன் அது கீழ்ப்படியவில்லை. அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கக்குள்ள முன் பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் அதுல அவர் அந்த இடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ யோர்தான் நதிக்கு போ. இந்த மனுஷன் என்ன செய்யறான் என்றால், அந்த நதிக்கு போகாமல் 2 நதிகள் இருக்குது, அதுக்கு நான் போகலாம் என்று அவன் அந்த இடத்தில் சொல்லுகிறான். ஆகவே நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் இவன் பிடிவாதமாக பெருமையாக இருந்த ஒரு மனுஷன், கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு மனுஷன். கடைசியாக இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படிந்து இவன் என்ன செய்தான் என்றால் யோர்தான் நதிக்கு போனான். 7 தரமாக அந்த இடத்தில் போய்க்குள்ள இதுவரை மாற்றத்தை காணாத ஒரு சரீரம், இதுவரை ஒரு அற்புதத்தை காணாத ஒரு மனுஷன், அவன் 7 டைம் அவன் கீழே போய்க்குள்ள நான் சொல்லுகிறேன், 1ஆம் மாதம் உன் வாழ்க்கையில கஷ்டமாய் இருந்திருக்கலாம், 2வது மாதம் நீ கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கலாம், 3வது மாதம் இது தீராத ஒரு நோய், ஒரு வியாதியோடு நீ இருந்து கொண்டிருக்கலாம், 4வது மாதம் இன்னும் கூட கஷ்டம், 5வது மாதம் இன்னும் கூட கஷ்டம், 6வது மாதம் இன்னும் கூட நெருக்கடி. ஆனா 7வது மாதம் நாகமான அந்த இடத்தில் அவன் கீழே தண்ணியில போய்க்குள்ள 1 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை, 2 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை, 3 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை, 4 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை, 5 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை, 6 தரம் ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் 7ஆம் தரம் ஏதோ ஒன்று நடக்குது. அவனுடைய சரீரம் இதுவரை காணாத ஒரு அற்புதம் என் ஆண்டவர் செய்தார். இந்த காலை நேரத்தில் நீ யோர்தான் நதியில போய் மூழ்குவதற்கு அவசியம் இல்லை. இயேசுவுடைய ரத்தம் உன் வாழ்க்கையில வரும் என்றால் தீராத நோய்களை அகற்று, சமாதானத்தை தரு, உன்னுடைய சாப கட்டுகள் அது உடைக்கும். ஏனென்றால் இயேசு சிந்திய ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சோப்பினால கழுவ அவசியம் இல்லை, சோப்பினால கழுவ அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கிறது மட்டுமல்ல, உன் நோய்களை சுகமாக்கும். இந்த காலை பொழுது நேரத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன் சரீரத்தில் இருக்கின்ற எல்லா தீராத வியாதிகள் இப்பொழுதும் அகற்று போவதாக, இப்பொழுதும் அது அகன்று போவதாக. In the name of Jesus, hallelujah. அவனுடைய சரீரம் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கப்பட்டது. இந்த கால நேரத்தில் உன் சரீரத்தில் இருக்கின்ற எல்லா நோய்கள் ஆண்டவர் தொட்டுட்டார். முடிவு the month of 7. சொல்லுங்கள், month of 7. No, the month of 7. சொல்லுங்கள், 7. It's completion in my life. ஒரு முடிவு கர்த்தர் அதை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2வது காரியத்தில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் யோசுவாவின் புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். யோசுவா 6 15வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே பிணக்கு வடுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆசாரியர்களை முன்னிலையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதையும் வாசிங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் ஒப்பு
ஹalleluya. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால் அது முழுவதை நிறைவேற்றுகிறது தேவனாய் இருக்கிறார். எபிரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் 14வது வசனத்தில் வாசிங்கள். அது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். எபிரியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையின்படி தம்பியும் பெரியவரும் உண்மையிலும் இல்லாத பண்ணினார். தமது பேரையே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு ஓத் ஒன்று சொல்கிறார். அந்த ஓத், அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்பது என்றால் உண்மையாக அதில் நீங்கள் if you look into that meaning அதில் சொல்லப்பட்டது என்றால் 7 times they will say yes என்று 7 தடவையாக அது ஆம் என்று அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த காலை நேரத்தில் நான் இதில் என்ன சொல்ல வாரேன் என்றால் எரிகோக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் யோசுவாக்கு. அவர்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு முன்பாக நிறைவேறப்பட்டது போல ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் சொன்னது போல போன வருஷம் கர்த்தருக்கு வாக்கு தத்தத்தை தந்தார். அது தொடர்ச்சியாக இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமா நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த காலை பொழுது நேரத்தில் அவர் வாக்கு தத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தந்திருப்பார் என்றால் அவர் சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். அது முழுவதை உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறது தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் எரிகோவை சுத்தி போனார்கள். ஒரு தடவாக சுத்தினார்கள், இரண்டாவது தடவாக சுத்தினார்கள், மூன்றாவது தடமாக சுத்தினார்கள், நாலாவது தரமாக சுத்தினார்கள், ஆறாவது தரமாக அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், ஏழாவது தரம் அவர்கள் சத்தம் விட்டார்கள். தடை செய்யப்பட்ட மதில்கள், எரிகோவுக்கு பிரவேசிக்கப்பட முடியாது இருந்த தடைகள் உன் வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் உனக்கு முன்பாக ஒரு தடை ஒன்று இருக்கும் என்றால் மீகா 2:13 வசனம் தடைகள் நீக்கி பண்றவர் உடைக்கிறவர் உனக்கு முன்பாக சொல்றது படியாலே இந்த மாதம் நான் தீர்க்க தரிசனமாக சபைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால் என் தேவன் அந்த மதில்களை உடைத்து இதுவரை நீ காணாத அதிசயம், இதுவரை நீ காணாத அற்புதம், இதுவரை நீ காணாத மதுத்திரமான காரியங்கள் என் கர்த்தர் உனக்கு செய்வாராக. செங்கடல் முன்னே இருந்தது உண்மைதான், அந்த இடத்தில் தடை இருந்தது உண்மைதான். பின்பாக பார்வோன் அவனுடைய சேனை வந்தார்கள், முன்பாக செங்கடல் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை தடைகள் உடைக்கிற ஒருவர் இருக்கிறார். வழிகள் இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்க செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. உன் வாழ்க்கை வனாந்திரத்தில் போல் இருக்கலாம், ஆனா என் தேவன் அவர் புஷ்பத்தை போல உன்னை செழிப்பாக செய்வாராக. நேற்று சொன்னதை போல இந்த காலை நேரத்தில் உன்னுடைய நாட்கள் முடியவில்லை, உன்னுடைய நாட்கள் முடியவில்லை. வனாந்திரத்தில் போல நீ ஒரு சூழ்நிலைக்குள் போய் கொண்டிருப்பாய் என்றா இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றா புஷ்பத்தை போல, புஷ்பத்தை போல உன்னை நான் செழிப்பாக்குவேன். Something happened in the 7. So இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. This is prophetic. It is in the realm of the spirit, man. என்னென்றால் நான் அதில் இன்னும் ஆழமாக கொஞ்சம் அதில் போவேன். ஆகவே அவர்கள் அது கர்த்தர் தடைகளை உடைத்து ஜனங்கள் உள்ளுக்கு போவதற்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். ஆகவே இந்த மாதம் எந்த தடை உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஏனென்றால் மீகா 2:13 வசனத்தில் சொன்னது போல ஒருவர் அதை வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர் யார் என்று நாங்கள் பார்க்கலாம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர் யார்? தடைகள் நீக்கி போடுறவர். அது யார் என்றால் இயேசு, தடைகளை உடைக்கிறவர். ஏசியா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் போவீங்கள் என்றால் Isaiah 45 verse 2. ஆண்டவர் கோரேசுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதில் உண்மையாக நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த காலை நேரத்தில் receive it, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு முன்பாக, உன் ஊழியத்துக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக எந்த தடைகள் இருக்க முடியாது. ஏனென்றால் தடைகள் உடைக்கிறவர்
உனக்குள்ளே இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார். என் அருமையான அப்பா சொல்லுகிற ஒரு காரியம் என்று அவர் எங்களுக்கு மேலாக கீழாக வலது பக்கம் இடது பக்கம் முன்பாக பின்பாக நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளுகிறவர். Hallelujah. Glory to God. ஆகவே தடைகள் உடைக்கிறவர். Praise the Lord. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்றால் லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்கள். பின்பு அவர் பட்டணத்தோர் தியாகத்தோர் விதானம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பண்டிகை அவர்களை கூட இருந்தார்கள். அவர் கொண்டாத ஆவிகளையும் குணமாக்கின சில ஸ்திரீகள் 7 பிசாசுகள் நீக்கினர். மகதினால் எண்ணப்பட்ட மரியாளும் ஓகே, மகதினால் ஆன மரியாளுடைய ஸ்திரீ இதுல நாங்கள் காண்கிறோம். அவளுக்குள் என்ன இருந்தது? அசுத்த ஆவி. எவ்வளவு ஆவிகள்? how many spirits? 7. ஆகவே இவளுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு அசுத்த ஆவி, ஒரு evil spirit ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மனுஷி மேல வரும் என்றால் அது எவ்வளவுக்கு அவர்களை சித்திரவாதம் செய்யும். அப்ப இவளுடைய ஜீவியத்தை பாருங்கள். அது 1 என்று சொல்லப்படையில, 2 என்று சொல்லப்படையில நாங்கள் பார்க்கிறோம் 7 ஆவிகள். எவ்வளவுக்கு கஷ்டத்துக்குள் இவள் போயிருப்பாள். இன்றைக்கு அநேகர்களுடைய மைண்டை பாதிக்கிறது பிசாசு. வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவர் எங்களுக்கு பயத்தை ஆவி தரவில்லை. இன்னொன்று ஒரு ஆவி கிரியை செய்யறதுன்னா அந்த பயமின் ஆவி. 2 திமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் நமக்கு பயத்தை ஆவி தராமல் படி அவர் எங்களுக்கு பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்ப்பீங்கள் என்றால் பயம் என்ன செய்யும் என்றால் அது மிக வேதனை கூட்டும். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த பயமின் ஆவி என்ன செய்யும் என்றால் அடிமைத்தனத்தில் கொண்டு போகும். அப்போ இவளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நான் சொன்னது போல எவ்வளவு ஆவிகள் அவளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் எப்போ அவள் இயேசுவை சந்தித்தாலோ அந்த ஆவிகள் எல்லாவற்றும் அவளை விட்டு விலகி போனது. இந்த காலை நேரத்தில் நீ வந்த இடத்தில் you come to the right place. சில நேரம் பிசாசுனுடைய மைண்டை தாக்கி இருக்கலாம், சில நேரம் உனக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கலாம், சில நேரம் உனக்கு அவிசுவாச வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அந்த நேரத்தில் விதமாக இயேசு அவளை சந்தித்தோன அந்த ஆவிகளை விட்டு போனதை போல இந்த காலை பொழுது நேரத்தில் என் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதுபடியால உன்னை துன்பம் படுத்தின ஆவி, உபத்திரத்தில் படுத்துறத ஆவி, உன்னை கஷ்டப்படுத்துகிறத ஆவி, இந்த காலை நேரத்தில் அது உன்னை விட்டு விலகி போக வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினாலும் மெய்யாகவே விடுதலை ஆவிகள் என்று சொல்லப்பட்ட பிரமாணம் அவளுக்குள் 7 அசுத்த ஆவிகள் இருந்தது. இயேசு அவளை விடுதலை செய்தோன நீங்கள் பார்ப்பீங்கள் எந்த வழியில் அந்த 7 ஆவிகள் வரவில்லை. இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த 7ஆம் மாதத்தில் உன்னை கஷ்டத்தில் கொண்டு வந்த எல்லா அசுத்த ஆவி, உன்னை பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்த எல்லா அசுத்த ஆவி இன்றைக்கு நான் சொன்னது போல அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஏனென்றால் the month of 7 is the month of completion of all your oppression and all the evil spirits will depart in the name of Jesus. Hallelujah. Thank you Lord. ஆகவே அவர் உண்மை உள்ளவர். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் என்றால் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவாத் நேச்சாருக்கு கடல் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. ஓகே, இந்த 3 பேர் இவர்கள் பொன் சிலையை வணங்கவில்லை. அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர்கள் நின்றார்கள். அது நிமித்தமாக என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இப்பொழுதும் ஒரு இடத்துல வைக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த ஃபர்னஸ்ல வைக்கக்குள்ள நீங்கள் பார்க்குறீங்க 7 மடங்கு சூடை வைக்கிறார்கள். அதில் எப்படியா ஒரு மனுஷனை தப்பலாம் என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் வெளியில் பார்ப்பீங்கள் என்றால் இந்த வெயில
எங்களுக்கு ஏசி தேவை, அது தேவை, இது தேவை என்று நாங்கள் போகிறோம். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு ஃபர்னஸுக்குள் வைத்தால் எவ்வளோத்துக்கு வெக்கையா இருக்கு. அவர்கள் தூக்கி வைத்தவர்களே அப்படியாக மரித்து போனார்கள் என்று அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அவ்வளவு சூடா இருக்கக்குள்ள, அவ்வளவு நெருப்பு அந்த இடத்தில் இருக்கக்குள்ள இவர்கள் அந்த இடத்தில் போட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஏனென்றால் ஒருவர் அந்த இடத்தில் இருந்தார். 3 நபர்கள் போட்டார், 4வது நபர் வந்தார். அவர் ஏசி கொடுத்து கொண்டே இருந்தார். நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் நீ அக்கினியில போய்கொண்டிருக்கலாம், நீ கஷ்டத்தில் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உன்னை நடத்துவார். உன்னை ஒரு பொழுதும் அந்த கஷ்டத்திற்குள் உன்னை விடுவதற்கு அவர் உன்னை பார்க்கிற ஒரு மனுஷனில் சும்மா பார்க்கிறதுக்கு நிச்சயமாய் உனக்கு சகாயம் பண்ணுவார், நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார். ஆகவே அவர்கள் 3 பேர் அந்த இடத்தில் போட்டார்கள், கட்டி வைத்தார்கள். ஆனால் அந்த 4வது நபர் அந்த இடத்தில் இருக்கக்குள்ள அந்த ராஜா பார்த்தார், இவர்களை கட்டி வைத்தோம், ஆனால் கயிறு எல்லாவற்றிலும் அதில் இல்லை, இவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு நீ கஷ்டத்தில் போய்கொண்டிருந்தாலும், எவ்வளவுக்கு நீ உபத்திரத்தில் போய்கொண்டிருந்தாலும், எவ்வளவுக்கு நீ நெருக்கடிகள் போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பாராக. அது மட்டுமல்ல, கர்த்தர் உன்னை விடுதலை செய்வார் ஆக. சாத்ராக், மேஷாக், ஆபினேகோவை விடுதலை செய்தவர் உன்னையும் என்னையும் விடுதலை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். இதே பொழுதும் பவுலுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வந்தது. ஆனால் அவன் அந்த இடத்தில் சொல்லுகிறான், சிங்கத்தின் வாயில் அவர்கள் வைத்தார்கள், அதுண்டா மனுஷர்கள் என்னை விழுங்குவதற்கு அநேக சூழ்ச்சிகள் செய்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், மனுஷர்கள் உனக்கு எவ்வளவு செய்தாலும் உனக்கு ஒரு துணையா ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் உனக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, அவர் இயேசு, என் அருமையான இயேசு. அவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் மாறுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல, பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற, நிறைவேற்றுகிறது ஒரே ஒரு தெய்வம் என்றார் இயேசு நாதர். ஆகவே அவர்களை பாதுகாத்தார்கள். இந்த மாதம் அது 6 நாட்களா இருக்கலாம், 6 கிழமைகளா இருக்கலாம், 6 மாதங்களா இருக்கலாம். இதுவரை 7 மடங்குக்கு நெருப்பில் போனவர்கள். அவ்வளோத்துக்கு நீ வேதனை தாங்குற, அதாவது வேதனை என்னால் தாங்க முடியாது அந்த பிரச்சனைக்குள் நீ போனால், இன்றைக்கு அது முடிந்துட்டு. It is done. It is finished. This is a prophetic word. I don't know எவ்வளோத்துக்கு அதை நாங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், பட் உண்மையாக திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட். இயேசு ஒருவருக்கே மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது எடுத்து வாசிங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். Cool. Hallelujah. 7 வழிகள் எங்க போவார்கள்? ஓடி போவார்கள். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கள், கிதியோனுடைய ஜீவியத்தில் அவனுக்கு விரோதமாக ஒரு சேனை வந்தது உண்மைதான். ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியத்தை செய்யக்குள்ள வந்த எதிரிகள் ஓடி போயிட்டாங்க. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு விரோதமாய் வருகிற எந்த எதிரியா இருந்தாலும் அவன் ஓடி போவான். நீ ஓடி போக மாட்டான், அவனே ஓடி போவான். இதான் ஆமான் திட்டங்கள் வைத்தான் மொர்தெகாய்க்கு விரோதமாக. யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தான். கடைசியாக அவனுக்கு தான் காரியங்கள் நடக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம் எல்லாரும் அழிந்தாங்க. தானியேலுக்கு விரோதமாக செய்து பார்த்தார்கள், ஆனால் கடைசியாக விரோதமாய் செய்தவர்கள் தான் சிங்க கபில விழுந்தாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், எவ்வளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேனை வந்தாலும், உன்னை பயப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தாலும், உனக்குள்ள இருக்கிறவர் அது எல்லாவற்றிலும் உடைத்து அவர்களை ஓடச் செய்வார், ஓடச் செய்வார், ஓடச் செய்வார். அவர் தாவீதோடு இருந்தவர். கோலியாத் முன்பாக இருந்தது உண்மைதான்,
அந்த தாவீது அந்த இடத்தில் அவனுடைய பலத்தில் ஓடவில்லை, அவனுடைய ஞானத்தினால ஓடவில்லை, அவனுடைய அனுபவத்தின் மேல ஓடவில்லை. ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே ஓடி அந்த கோலியாத்தை முறி அடிச்சது போல இந்த கால நேரத்தில் நம்முடைய அனுபவத்தில் ஒன்றும் இல்லையா, ஆனா இயேசுடைய நாமத்தை நாங்கள் எடுத்து சொல்லக்குள்ள எதிரிகள் ஒரு வழி அல்ல, 2 வழி அல்ல, 3 வழி அல்ல, 4 வழி அல்ல, 5 வழி அல்ல, 6 வழி அல்ல, 7 வழியில ஓடி போவான் ஆக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனம். அப்படி ஞானத்தை அறித்துக் கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கு, அதை பெற்றுக் கொண்டால் அது முடிவில் உண்டாகும், நம்பிக்கை வீண் போகாது. 24:16 வசனம். அது நீதிமான் உயர்ந்த பொறுத்தாளம் திருப்பவும் படுத்திருப்பார், துன்மார்க்கரோ வீட்டினர் இடவும் கிடப்பார்கள். நீதிமான் 7 தரமாய் விழுந்தாலும் அவன் அப்படியே விழுந்து போக மாட்டான், மறுபடி எழும்புவான். இந்த காலை நேரத்தில் நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். நீ சில நேரம் சொல்லலாம், முந்தி மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக அநேக காரியத்தை செய்தேன், நான் கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேன் ஒரு காலம், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்தேன், ஆனால் சில சூழ்நிலைகள் மத்தியில் நான் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். இல்லைண்டா நான் கர்த்தரை விட்டு இடம் கொடுக்காமல் என் சொந்த அலுவலுக்கு நான் இடம் கொடுத்திருப்பேன். இந்த கால நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைண்டா, இன்றைக்கு கர்த்தர் உண்மையில் கிருபையாயிருக்கிறார். நீ மறுபடி எழும்புவாய், நீ விழுந்த இடத்தில் இருக்க மாட்டாய், நீ மறுபடி எழும்புவாய். உன்னை நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அது செய்வார். ஆகவே அதில் நாங்கள் பார்க்குறோம் அந்த நம்பர் 7, அவன் விழுந்தாலும் ஆண்டவர் அவன் மறுபடி தூக்கி எடுப்பார். இந்த மாதம் கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பதற்கு வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆகவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவருக்காக இன்னும் கூட நாங்கள் பிரகாசித்து கொண்டே இருப்போம். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 33 வசனம். உரங்களை அடுக்கி ஒரு காலில் சந்தோஷத்தான் துண்டித்து உரங்களின் பேர் பெற்றார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 43 வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றார். 7 நேரம் போய் பார் என்றார். ஆமென். ஸோ இதில் பார்க்குறோம் என்றா, எலியா அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவன் அந்த இடத்துல அந்த முன் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த முதல் வசனத்தில் சொல்கிறான், மழை பெய்ய போகுது. ஆகவே அவன் அது சொன்னதை இப்பொழுது என்ன நடக்குது என்றால், அவனுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரனை அனுப்பக்குள்ள இவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்துல அவன் மலை மேலே அந்த மவுண்டிலிருந்து அவன் அந்த இடத்தில் முக குப்புறமாக இருந்தான். அப்போ அவன் அந்த வேலைக்காரன்ட்டு சொல்கிறான் என்றால், நீ போ 7வது தரம் ஒரு காரியத்தை நீ பார்ப்பாய். இவன் முதல் தரமாய் ஓடினான், ஒன்றுமே காணவில்லை. 2வது தரம் ஓடினான், ஒன்றுமே காணவில்லை. 4வது தரம் ஓடினான், ஒன்றுமே காணவில்லை. 5வது தரம் ஓடினான், ஒன்றுமே காணவில்லை. 6வது தரம் ஓடினான், ஒன்றுமே காணவில்லை. 7வது தரம் ஓடுகிறான், மேகம் இருளாக வருகிறது. 7வது தரத்தில் உள்ளம் கையின் அளவு ஒரு மேகத்தை அவன் அந்த இடத்தில் காண்கிறான். நான் சொல்லுகிறேன், முதல் மாதம் ஒன்றுமே உனக்கு நடக்கவில்லை, 2வது மாதம் ஒன்றுமே உனக்கு நடக்கவில்லை, 3வது மாதம் ஒன்றுமே நடக்கலை, 4வது 5வது 6வது மாதம் ஒன்றுமே நடக்கலை, 7வது மாதம் ஒரு அற்புதம் ஒன்று நடக்க போகுது. அந்த 7வது மாதம் it is abundance of rain. அந்த இடத்துல இதுவரை 3 வருஷம் மழை பெய்யாதபடி வனாந்திரமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லைக்குள்ள இந்த மனுஷன் சொன்னான், ஊழியக்காரன் சொன்னான், 7 தடவாக ஓடக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கப்பட்டது. I have come to tell you this morning, வந்தவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், அநேக 7 காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் உண்மையாக பார்ப்பீங்கள் என்றால் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு.
ஒரு புதிய ஒரு துவக்கம் ஒன்று தொடங்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு புதிய சீசனுக்கு எங்களை கொண்டு போக போகிறார். He's going to take us to a new season. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் எழும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வார்த்தை எங்களோடு பேசியிருக்கிறார். அவர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். தன்னுடைய வேத வார்த்தைகள் எங்களோடு இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக தான், சபைக்காக தான், எங்களுக்காக தான் அதை தந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah, hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. It's a new season. Hallelujah. Thank you, Lord. ஒரு புதிய காலத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். He's taking us to a new season. Hallelujah. Oh, it's a new season. It's a new day. Fresh anointing is flowing my way. Season of power, prosperity. It's a new season coming to me. புதிய காலம், புதிய நாள், புது அபிஷேகம் என்மேல் பெருகுதே. மகிமை நாசிகள் வாழ்க்கை பெருகுதே. புதிய நாட்களில் ஆரம்பம் இதுவே. It's a new season. It's a new season. Come on, declare it. It's a new fresh anointing. Right now, the anointing of God. Season of power, season of power, prosperity. It's a new season coming to me. இந்த காலை நேரத்தில் எனக்கு தெரியாது. You guys keep playing. எவ்வளவு பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? பெருமழையின் சத்தம், ஓ பெருமழையின் சத்தம். இதுவரை மேகம் மாறவில்லை. அவ்விதமாக இருந்த மேகம், ஊழியக்காரன் சொன்னான், கர்த்தருடைய வார்த்தை தான் சொன்னான். அந்த இடத்தில் ஒரு அசைவு. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தில் ஒரு அசைவு கர்த்தர் செய்வாராக. நாங்கள் செபிக்கிறது காரியங்கள் கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. உள்ளம் கை அளவு மேகம், உள்ள கை அளவு மேகம். It could be a small thing, but small things God makes it a great and big thing. இந்த சின்ன மலைதான் ஒரு பெரிய மலை. இந்த வனாந்தரத்தில் வறண்டு போன நிலத்தில் மேல கர்த்தர் கொண்டு வந்திருப்பார் என்றால் அந்த சீசனுக்கு நாங்கள் நடக்க வந்திருக்கிறோம். Hallelujah. We are stepping into the season. In the month of August, it's a new season. We go in the realm of the Spirit. Date and time cannot limit us. Space, time cannot limit us. When we are in the Spirit, it's already happening. எலியா சொல்றான், நான் காண்றேன் அந்த சத்தம். I'm hearing the sound. ஆனா ஒன்றுமே நடக்கவில்லை. முதலாவது ஓடினான், இரண்டாவது தரம் ஓடினான், வேலைக்காரன் மூன்றாவது தரம், நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது தரம் ஓடக்குள்ள ஒன்று பார்த்தார். That is the new season. We have passed January, we have passed February, we have passed March, we have passed May, June, July. Now we're going into the new season. Our God says that the fear of man brings a snare, but whoever trusts in the Lord, they shall be safe. This is from the word of God, and his word is true, and it shall never fail. God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. So we can boldly say today that the Lord is my helper. I will not fear. What can man do to me? If God be for me, who can be against me? Come on, God wants to shift your attention from what you have been focusing on onto his abilities and what he is about to do for you.
is being sure of what you are hoping for, even though you cannot see it. If you believe what the enemy is doing on your life, then you are having faith in the wrong kingdom and you are exercising fear in your life. Come on, but the word of God says we live by faith and not by sight. We may not be able to see it, but when we can hear it in the spiritual, in the supernatural, it will come into being. Do you hear the sound of the wind blowing? Are you hearing the sound of the Jericho walls coming down? Do you see the cloud coming and forming the size of a man's hand? It has begun. The time is now. Move out in faith. Jesus will do it. In Jesus' name, it is yours. Believe it. It is for the church. Receive it. The kingdom of God shall come. You will see signs, miracles, and wonders. People will be amazed. They will not believe it. But our hope is in the Lord. He will do it for you. Come on, Jesus, we give you praise. We give you glory. We give you honor. You are on the move. No weapon formed against you shall prosper. God is going before you. God is going before this church. And He is declaring it is finished. It is done. He did it upon the cross. The victory is yours in Jesus' name. Come on, in faith, reach out and receive it. Speak in the gift of unknown languages. Speak now. It is yours. It is yours. It is yours. Reach out and take it. Reach out and take it. In Jesus' name. No devil, demonic force can come against you. He sees what Jesus has done. He sees the plans God has, but nothing can stop you. No plan of God shall be hindered, for God is on the move. He is our miracle worker. He is our way maker. He is going before you. He is declaring, I am working. I am doing it. The Lion of Judah has spoken. Glory be unto God. Thank you, Jesus. As you speak, Lord, your word will never return back void. It will be fulfilled. We thank you, God. There is power in your word. There is power in the name of Jesus. We declare the name of Jesus over every individual. We declare the name of Jesus over this church, over this congregation, over every member, and we declare deliverance. We declare repentance. We declare healing. We declare restoration. Thank you, Jesus, that it shall be done according to your will in your divine timing. And you have said that timing
is now in Jesus' name. We thank you, Lord. Thank you, God. You are wonderful. You are our almighty, powerful working God. Lord, we thank you, Jesus. In faith, we are believing. You have sent forth your word, God. You have given us a word today. Today is the day. This is the month. We have received it. We have come into completion, and it is done. We are going in the supernatural, and we are taking hold of what is rightfully ours. You have given us the keys to this kingdom. Lord, help us to walk in that victory that you have given us. We pray these things in the name of our Lord and Savior Jesus Christ, and all God's children said, amen and amen. May the grace of our God, the fellowship of the Holy Spirit, and the love of Jesus be with you all, both now and forevermore. Amen.